ஒரு அருண் பாண்டியன் வெட்டரன் ஆக்டர், அவங்க ரிலேட்டிவ் மூலியமா அவரை பார்க்க போறாரு. பார்க்க போகும்போது அந்த டேரக்டர் வந்து பாக்குறாரு. பெரிய வில்லன் மாதிரி இருக்காரு. ஏன்னா ஆள் ஒரு 6 அடி ஹைட்டு, நல்லா பாடி என்ன மாதிரி ஒரு டபுள் சைஸா இருப்பாரு. நல்லா நம்ம எப்பவுமே ஹெவி ஒர்க் அவுட் பண்றாரு. ஆமா, ஜென் பாடி கப்பல் அந்த படம் பேர் வருது. இவரே ஒரு ஃபைட்டரா போட்டலாமே, ஒரு வில்லன் கேரக்டா போடலாம்னு சொல்லிட்டு ஒரு அருண் பாண்டியன் எடுத்து அவரே நடிச்சு இயக்குன படம், ப்ரொடியூஸ் பண்ண போறோம் துறைமுகம் சொல்லி. அதுல அருண் பாண்டியன் கூட வில்லனா அவர் சண்டை போடுவார். அந்த சைட் ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப பயங்கரமா இருக்கும் அந்த படத்துல. இது மூலியமா வராரு. அது மூலியமா ஸ்டண்ட் யூனியன்ல பயங்கரமா இருக்கும். ஆமா, பயங்கரமா இருக்கும். ஃபுல் ஷோ அவர் மீசையை பார்த்து முடி தான் வச்சிருப்பாரு. மீசை இருக்கும், ஃபுல் ஷோ மீசை முடிக்கும், ஷார்ட் ஹேர் வச்சிருப்பாரு. அந்த படத்துக்காக ஃபுல்லா ஷேவ் பண்ணிட்டாரு. அவரு அருண் பாண்டியனோட இவரு வந்து ஜைஜாண்டிக்கா இருப்பாரு. அருண் பாண்டியன் கொஞ்சம் ஒலியா இருப்பாரு அந்த சீன்ல பாத்தீங்கன்னா. அப்புறம் ஒரு நல்லா நிறைய படங்கள் அடிக்க ஆரம்பிச்சு இவரை ஸ்டண்ட் யூனியன்ல இவருக்கு ஒரு கார்டு போட்டு கொடுத்துறாங்க. கார்டு கொடுத்து ஒரு ஃபைட்டராகவே ஆக்கிடுறாங்க இவரை. தொடர்ந்து இந்த வேலைகள் ஆரம்பிச்சுட்டு இந்த லாட்டரி இது போகுது, அப்படியே பணங்கள் சேருது. கரெக்டு. பட் அந்த மாதிரி மைண்ட் செட் தான் இப்போ எல்லாருமே ஒரு தொழில் பண்றாங்கன்னா அந்த தொழிலே இருந்து நினைக்க மாட்டாங்க, அடுத்த கட்டத்தை நோக்கி போவாங்க இல்லையா. அந்த மாதிரி இவரு வியாபாரம் பண்ணிட்டாரு, பணம் ஓரளவு சேர்ந்துருச்சு. இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம், அவருக்கு படத்தில் நடிக்க அந்த அருண் பாண்டியன் அவரு மூலியமா ஒரு வாய்ப்பு கிடைச்சோன்னே எல்லாரும் நம்மள வந்து சொல்றாங்க நம்ம வில்லன் கேரக்டர் கரெக்டா சூட் ஆகும்னு சொல்லிட்டு இவரும் அதை அப்படியே பின்பற்றிட்டு வராரு. ஸ்டண்ட் யூனியன் கார்டெலாம் வாங்கிடுறாரு, ஃபைட்டரா இருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய படங்கள்ல வந்து நடிக்கிறாரு. இந்த படங்களை சேர என்ன ஆகுது, இவருடைய அந்த வேலைகள்லாம் பார்த்து வீரமணிக்கும் அண்ணனுக்கும் பிடிச்சிட்டு இவரு கூட அவருக்கு டிராவல் பண்றது. அந்த மீன் வேலை ஒரு ஆசு தம்பி ஒரு என்கவுண்டர் இறக்காரு பாருங்க, ராசர்படி ஆசு தம்பி. அவர் கூட லிங்க் கிடைக்குது, அவரு கூட போறாரு. ஆசி தம்பி என்ன பண்றாரு, நம்ம கூட வேணும். ஆனா ஆசி தம்பியோட ஒரு வயதுக்கு ஒரு சின்ன வயசு தான். நம்ம கபிலன் கூட எப்பவுமே கூட இருந்தாப்ல நம்ம பக்கபலமா இருக்கும், வெளியே போறது வரைக்கும் கபிலன் கூட பேஸ் பண்றாரு. 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் நண்பர்கள். அண்ணன் தம்பியெல்லாம் ரொம்ப தளபதி படத்துல வர ரஜினியும் மம்முட்டி மாதிரி அவ்வளவு க்ளோஸா இருக்கும். தொடர்ந்து இந்த விஷயங்கள் ஃபுல்லா அப்படியே போகுது. ஈசிஆர் சைடு அடையாறு பெச நகர் மேல அப்புறம் ஃபுல்லா இவருடைய ராஜ்யங்கள் அதிகமா இருக்கு. ஏன்னா கூட அவருடைய குருவானச்சு வர சென்னைக்கு வந்த அப்புறம் குருவானச்சு ஒரு நம்ம வீரமணியனுடைய வழியும் பின்பற்றிட்டு வராரு. அவர் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வெங்கடேச பண்ணையருக்கு ரொம்ப பயங்கரமான ஆதரவாளராக இருந்தார். அவர் வந்து சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட கொஞ்சம் கேப் ஆகுது. அவர் வந்ததுக்கு அப்புறம் ராக்கெட் ரத்தன் அவர் கூட ஆதரவாளர் இருக்காரு. அப்புறம் திண்டுக்கல் பாண்டி லைன் ஒருத்தரா சேர்ந்து அப்படியே வராங்க. வந்தோடனே இவருடைய விஷயங்கள் எல்லாம் அதிகமானோடனே ராசி தம்பி கூட சேர்ந்தோடனே எக்ஸாஷன் பண்றாரு. இந்த செகண்ட் ஹேண்ட் பிசினஸ், அதாவது இந்த ஆயில் கடத்துறது, செம்மர கடத்துறவங்க, அந்த கோல்டு பிசினஸ் பண்றவங்க, யார் அரசாங்கத்துக்கு வந்து புறம்பாக வியாபாரம் பண்ணி தொழில் பண்றாங்களோ அவங்களெல்லாம் கடத்தி வச்சு மிரட்டி பணம் பிடிக்கிறது, அந்த வேலையில ஆரம்பிக்கிறாரு. அதை இவர் சில லூப் லைன்ஸ் வந்து அவர் ஆசி தம்பிக்கு சொல்லி அதை அவர் ஆசி தம்பியும் சேர்ந்து சீரியல்ல படத்தில் நடிக்கிற இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாமே இவருடைய அழகுல மயங்கி வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவருக்கு ஒரு சிலர் பிடிக்கும் இல்லையா, அவங்க எல்லாம் அவளுக்கு அடையமா தூக்கிட்டு போயிட்டு இவரு உல்லாசமா ஜாலியா இருக்கு. அதுல அந்த டைம்ல இருக்க ஒரு பீக்ல இருக்க ஹீரோயினையும் தூக்கிட்டு அந்த யாரா அது கபிலன் புதுசா ஹீரோயினையும் தூக்கிட்டு போயிட்டு நம்பர் வருது பண்ணும்போது அதுல தொடர்ந்து இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது எல்லாமே கோர்வையா சேர்த்துட்டு அப்படியே ஒரு என்கவுண்டர் அடிச்சுன்னு சொல்லிட்டு 24 செப்டம்பர் 1996 அவர் என்கவுண்டர். அவர் மேல ஆசையா இருந்து வந்தவங்க ஏகப்பட்ட பேர். ஆனா இவருக்கு ஒரு சிலர் பிடிச்சிருக்கும் இல்லையா, ஒரு மனிதர் வந்து அவன் ஆசைப்பட்டு வர்றது எல்லாரும் ஓகே. அவருக்கு ஒரு சிலர் மேல கண்ணோட்டம் இருக்கும், ஒரு லவ் இருந்திருக்கும், ஒரு உங்ககிட்ட பழகலான்ற எண்ணம் இருந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இவர் பேசியிருப்பார். பேசும்போது அவங்க அதை கட்டாயமா கூட்டு போனாங்கன்னு சொல்லுவாங்க. அது 96 நடந்த கதை. இப்போ வந்து ஒருத்தர் ஒரு கதை சொல்லுவாங்க. நம்ம அந்த டைம்ல சுச்சுவேஷன்ல இருந்து அவர் கூட இருந்து பார்த்தா தெரியும் அவங்க விருப்பப்பட்டு வந்தாங்களா விருப்பப்பட்டு வரலையா. அந்த ப்ரொடியூசர் அசோசியேஷன் மற்றும் டைரக்டர்ஸ்லாம் இவங்கெல்லாம் வந்து அட்வான்ஸா படம் நடிக்கிறதுக்கு பணத்தை வந்து வாங்கிட்டு நடிக்காம இருப்பாங்க. அது வந்து இவரு போய் அந்த ஆக்டரை வந்து நடிக்க சொல்லி இந்த பஞ்சாயத்து மூலியமா ஒழுங்கா வந்து நடிக்கணும், நடிச்சு கொடுக்கணும், வாங்கின பேமெண்ட்டுக்கு வாங்காம இருந்த படத்தை வந்து வாங்கின காசு நடிக்கலன்னா நல்லா இருக்கும்னு சொல்றோம். அவங்க ஆட்டோமேட்டிக்கா நடிச்சு கொடுத்து போயிருவாங்க. சிலர் வந்து பேமெண்ட் வராம இழுபறியா இருக்கும். இதெல்லாம் இவர் பண்ண ஆரம்பிச்சு இதுதான் என்ன பண்றாரு, இவரு கூட வீரமணியன் கூட இருக்கும்போது விஷயம் சொல்றாரு. இவருக்கு பார்த்துட்டு தான் திருப்பி வீரமணியனுக்கும் மீதி இருக்கு. இவர் என்கவுண்டர் பண்ணதுக்கு அப்புறம் மீதி பேர் வீரமணியனை போய் அப்ரோச் பண்ண இந்த காரணம் தான். ஆனா இவர் மூலியமா இருக்காரு. சரி இவர் கபிலனே பண்றேன்னா அவர் வீரமணி அண்ணன் கிட்ட போய் கேட்டா அவர் நம்மளுக்கு பண்ணி கொடுப்பாங்கன்ற காரணத்தினாலதான் இவர் கபிலர் அந்த அப்புறம் மீதி ப்ரொடியூசர்ஸ் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணி பேச ஆரம்பிச்சார். இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்க நடிகர்கள் அப்படின்னா இவர் அதாவது ஒழுங்கா அந்த நடிகர் சங்கத்துக்கும் நடிகருக்கும் மக்களுக்கும் ஒழுங்கா காசு வாங்கி நடிச்சு கொடுக்காம இருக்காங்க பாருங்க, அவங்கள தானே பிடிச்சி வர்றாங்க. அவங்களும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஒழுங்கா இருக்கவங்க ஆமா ஒழுங்கா இருக்கவங்க ஏன் சந்தோஷப்பட்டு போறாங்க, அவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பாக இருந்திருப்பாரு. அவர் ஆக்சுவலா உள்ள ஒரு வில்லன் கேரக்டரா தான் உள்ள போறாரு. அப்புறமா தான் இவங்க ப்ரொடியூசர்ஸ்லாம் கரெக்டா இருக்காங்க, ஒரு பார்த்தா கொடுத்துறாங்கன்றக்காக அவங்களா தான் இவரை வந்து பஞ்சாயத்து பண்ணி வாங்கி கொடுக்கவே சொல்றாங்க. ஏற்கனவே இவர் வந்து லாட்டரி பிசினஸ் பண்றாரு, அப்புறம் இந்த கிட்னாப்பிங் எக்ஸாஷன் எல்லாம் தெரிஞ்சுதான் இவரு உள்ள நடிக்க போறாரு. இவர் 2-3 பேர்கிட்ட பேசணும்னே சரி இவர் கரெக்டா இருக்கும் நம்மளோட பேமெண்ட் வாங்கி கொடுப்பாருன்றக்காக சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவர் 2-3 இடத்துல பேசணும்னே பேமெண்ட் வந்துருக்கு. ஆனா வெளியிருக்கவங்களுக்கு தெரியும்ல இவர் அப்புறமா தான் படத்துக்குள்ளேயே போறாரு. தெரிஞ்ச உடனே அவங்க எல்லாம் பேமெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது அப்படியே கண்டினியூஷன் ஆகுது. சென்னை மாநகராட்சியுடைய மேயரா இப்ப இருக்கிற நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் மேயரா இருந்தாரு. அந்த டைம்ல வந்து புதுசா ஒரு ஸ்கீம் ஒன்று போடுறாங்க, சிங்கார சென்னை. வந்தோம்னா சிங்கார சென்னையா மாற்ற போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த டைம் தான் ஃபிளைஓவர் எல்லாம் கட்ட வந்தது எல்பி ரோட்ல. அப்போ அந்த ஃபிளைஓவர் எல்லாம் இல்லை. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த ரோடே மரமா இருக்கும். இந்த பகுதி தான் நடந்த பகுதி. அந்த அவர் என்ன பண்றாரு, ஒரு எக்ஸாஷன் பண்ணி ஒரு வியாபாரி கிட்ட இருந்து காசு கேட்கிறாரு. அந்த காசு கொண்டு வராங்க. அவரும் அவருடைய வாகன ஓட்டுநரும் வண்டியில வராங்க.
அந்த பிஸ்னஸ் மேன் வந்து நான் காசு கொடுத்துட்டு அந்த வண்டிலாம் வராங்கன்னு சொல்லி லா என்ஃபோர்ஸிங் ஏஜென்சிக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னே அதை பேஸ் பண்ணி கரெக்டாக பாயிண்ட் அவுட் செக் பண்ணி பாயிண்ட் போடுறாங்க. 24th September 1996 அவர் இந்த வழியில் வராரு அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொன்னோன்னே கரெக்டாக அவங்க பாயிண்ட்டில் நிற்கிறாங்க. கரெக்டாக அந்த பாயிண்ட் வரும்போது நிற்க வச்சு அடிச்சுடுறாங்க. இல்லைன்னா கூட அவருடைய ஓட்டுநரும் இறக்கப்படுறாரு. ஆனால் அந்த விஷயங்கள் வந்து வெளியே தெரியல. பொதுவாக பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் இருக்கவங்க எப்பயுமே அக்ரெசிவாக இருப்பாங்க. நல்லா கொஞ்சம் உடல் வாகு அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நம்ம அதே மாதிரி வடச்சலருக்கு அக்ரெசிவாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க உடைய இயல்பு அதுதான். ஏன்னா ஒரு வியாபாரம் பண்ணி யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. நான் கிராமத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் தைரியமாக பேசும், தைரியமாக இருக்கணும்ன்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அவர் ஒரு தொழில் பண்ணணும் தான் இங்கே சென்னைக்கு வராரு. சென்னைக்கு வந்த அப்புறமா அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கடையிலேருந்து தொழிலை வந்து விற்க அடைச்சிட்டு தான் அப்படியே கடை வச்சுதான் இருக்கான்னு சொல்லி லாட்டரி பிசினஸ்க்குள்ள போறாரு. அப்புறம் இந்த எக்ஸாஷன், ஆள் கடத்தல், அப்புறம் அந்த இல்லீகல் பிசினஸ் பண்றவங்க அவங்கலாம் வந்து வழிகள் அப்படி லைனா வராரு. அப்புறம் படத்தில் நடிச்ச அப்புறமா அடுத்தடுத்த விஷயங்கள் போகுது. அவருடைய ரொம்ப க்ளோஸான நண்பரையே காவல்துறையினர் வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அவரால் அதை ஏற்றுக்க முடியல. அவர் பாருங்க, அது வந்து லா என்ஃபோர்ஸிங் ஏஜென்சியோட ஒரு மைண்ட் செட்ல இல்லை. என் நண்பனை வந்து கொலை பண்ணிட்டாங்க, என்கவுண்டர்ல அவர் பொறுத்த கொலை பண்ணிட்டாங்க, அதனால திருப்பி நான் ரிவெஞ்ச் எடுத்தே ஆகுவேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் பேசுறாரு. அந்த டைம்ல தான் அந்த ஆக்டர்ஸ்களை கூட்டு போயிட்டு ஒரு முன்னாள் நடிகை ஒரு அம்மா கூட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அது ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று போலீஸ்க்கு வந்து சொல்றாரு. என்னுடைய நண்பரை என்கவுண்டர் பண்ணவால கண்டிப்பா நான் கொன்னே தீர்வேன்னு சொல்லி சபை எடுக்கிறாரு. 2 மூணாவது திமுகவுடைய மீட்டிங் வெறுநாள் நடக்கும்போது அந்த மீட்டிங்லேயே உள்ள போய் தனியால போயிட்டு கலவரம் பண்றாரு. இப்படி நீங்க வந்து என்கவுண்டர் கொடுப்பீங்க, எவ்வளவு உங்களுக்கு பண்ணிருப்போம் செஞ்சிருப்போம் அப்படின்னு. அவர் எப்படி இருந்தாலும் ஒரு அரசியல்வாதிகள் கொஞ்சம் கூட சப்போர்ட் வச்சிருப்பாரு இல்லையா, அதனாலதான் போய் பேசுறாரு. காரணம் ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு வகையில உதவி செஞ்சிருந்தா தான் அந்த கோவம் வரம் போய் கேட்க முடியும். அரசியல் தொடர்புகள் இருக்காம இருந்தாலும் போய் கேட்கிறாரு. அவ்வளவுதான் போய் மேடையில போய் சத்தம் போற வரும்போது இதுக்கு மேல வந்து விட்டு வச்சா சரி இருக்காது. எக்ஸாக்டா இந்த இடத்துல காந்தி நகர்ல இருந்து ஃபர்ஸ்ட் பிளம்பிங் ஸ்டேஷன் வழியா திரும்ப லெஃப்ட் போகணும், கோட்டு போகாம ரைட்ல திரும்பி வராரு. பேமெண்ட் வாங்கிட்டு வராரு. சொல்றாங்க இங்கே தான் நாங்கள் பேமெண்ட் கொடுக்கணும் சொல்லி அந்த உள்ள இருக்க ஒரு மண்டபம் இருக்கு, அங்கே அந்த பேமெண்ட் வாங்கி ரிசீவ் பண்ணிட்டு வராரு. வந்தோம் ரைட்டு திரும்புறாரு. ஆமா, இப்படி வந்து இப்படி திரும்புறாரு. திரும்புறோன்னா இந்த இடத்துல நிக்குது வண்டி வருதுன்னு சொல்லிட்டாங்க, நல்லா வராங்கன்னு சொன்னோன்னே கரெக்டாக ஒரு லாக் பண்ணோன்னே டிரைவர் வந்து கை போடுறாங்க. டிரைவர் வந்து நிப்பாட்டு வந்து உடனே ஷூட் அவுட் ஆகும். போலீஸ் எங்க இருக்காங்க? ஒரு சில மஃப்டியில் அங்கங்கே தள்ளி நிற்கிறாங்க. ஏற்கனவே இவர் என்ன பண்றாங்க, காசு கேட்டுக்காரன் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த வியாபாரியும் சொல்லிடுறாரு. அதை பேஸ் பண்ணி தான் ஃபாலோ பண்ணிடுறாரு. அதாவது ஒரு ஆசை தம்பிக்கு வந்து பிளான் போடுறாங்க. ஒரு ஆசை தம்பி பேஜர்லாம் இருக்கனால அவர் டெக்ஸ்ட் பண்ணி பண்ணிட்டாரு. ஆனா இவரு அந்த மைண்ட் செட்ல இல்லை. ஏற்கனவே நண்பரை வந்து கொண்டுட்டாங்க, நம்ம ஏதாவது பண்ணோம்னு ரொம்ப அக்ரெசிவாகவும் ஒரு கோவத்துல இருக்கும்போது யாரு இந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணணும் செய்யணுன்ற மைண்ட் செட்ல இல்லாம அவர் பாட்டு ஃபாலோ பண்ணி வந்துட்டு